இன்று பூண்டுலோயாவில் இராமகிருஷ்ண மிஷனின் பெரும் துறவியரின் திருவுருவச் சிலைகள் திறப்பு விழா. மத்திய மலையகத்தின் ஆன்மீக கல்வி வரலாற்றில் புதிய மைல்கல். மத்திய மலையகத்தின் ஆன்மீக கல்வி மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு புதிய ஒளியை சேர்க்கும் வகையில் இராமகிருஷ்ண மிஷனின் பெரும் மகத்தான துறவியரான வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் மற்றும் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் பூண்டுலோயாவில் இன்று சனிக்கிழமை நிறுவப்படவுள்ளன. இது மத்திய மலையகத்தின் வரலாற்றில் நினைவு கூறத்தக்க ஒரு சரித்திர நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. உலகளாவிய ராமகிருஷ்ண மிஷனை நிறுவி இந்து ஆன்மீக சிந்தனையை உலக அரங்கில் உயர்த்திய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வின் சின்னமாக திகழ்கிறார். அதேவேளை உலகின் முதல் தமிழ் பேராசிரியராக போற்றப்படும் இலங்கை கிழக்கு மாகாணத்தில் காரைதீவு என்னும் பழந்தமிழ் கிராமத்தில் அவதரித்த முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளார் தமிழ் மொழி, இலக்கியம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை உலக அளவில் உயர்த்திய பெருமைக்குரிய அறிஞர் துறவி. பெரும் துறவிகளின் திருவுருவச் சிலைகள் ஒரே வளாகத்தில் நிறுவப்படுவது ஆன்மீகமும் அறிவும் இணையும் அடையாளமாக கருதப்படுகிறது. ஆஸ்திரேலிய காரைதீவு மக்கள் ஒன்றியத்தின் ஆஸ்கார் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்நிகழ்வு இன்று 7ஆம் திகதி சனிக்கிழமை நுவரேலியா மாவட்டம் கொத்மலை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பூண்டுலோயா சீன் தோட்டம் விவேகானந்த மகா வித்தியாலயத்தில் நடைபெறவுள்ளது. வித்தியாலய அதிபர் ஆறுமுகம் ரவீந்திரன் தலைமையில் நடைபெறும் இந்த விழா கல்வி, ஆன்மீகம் மற்றும் சமூக சேவையை இணைக்கும் ஒரு அரிய நிகழ்வாக அமைகிறது. இலங்கைக்கான இராமகிருஷ்ண மிஷன் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி அக்ஷராத்மானந்த ஜி மகாராஜ் மற்றும் மட்டக்களப்பு மாநில பொது முகமையாளர் ஸ்ரீமத் சுவாமி நீலமாதவானந்தா ஜி மகாராஜ் ஆகியோர் பிரதம ஆன்மீக அதிதிகளாக கலந்து கொண்டு சிலைகளை சுபவேளையில் திறந்து வைக்கவுள்ளனர். நட்சத்திர அதிதியாக ஆஸ்கார் சார்பில் தாயக இணைப்பாளரும் ஓய்வு நிலை உதவிக்கல்வி பணிப்பாளருமான வித்தகர் விபுலமாமணி வி.டி. சகாதேவராஜா கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கவுள்ளார். மேலும் கொத்மலை வலய கல்வி அதிகாரிகள், அதிபர்கள், முன்னாள் அதிபர்கள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வர்.